சென்னையில் மெட்ரோவில் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எலி வலை தோன்ற மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தோன்ற அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒரு லாரியில் போட்டு அனுப்புகிறாங்க. அந்த மண்ணெல்லாம் எங்கே போச்சு, எவ்வளோ 1000 மெட்ரிக் டன், அது எவ்வளோக்கு விற்றாங்க, ப்ரூஃப் கேளுங்க. தமிழகத்தில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது கழிப்பிடங்களை கழுவுறதுக்கு 1000 கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடந்திருக்கிறதா பத்திரிகைகள் எழுதிக்கிட்டே இருக்கு, பதிலே இல்லை. ஒரு வளாகத்தில் கல்வி வளாகத்தில் கழிப்பிடங்கள் கட்டுறாங்க. அதில் நீங்கள் வந்து டாய்லெட்ஸ்க்கு செவுரு இல்லை. பார்த்துருக்கீங்களா? கேள்வியா பட்டிருக்கீங்களா? இதுலையா சமத்துவம்? இதே மாதிரி தான் 75 வருஷம் பவளவிழா பாப்பா கட்சியில் வந்து ஒருத்தர் ஒன்றிய செயலாளர், அவர் ரொம்ப சீனியராக இருந்தார், 65 வயசுக்கு மேலே இருக்க அந்த பெரியவருக்கு. அவர் பஸ்ஸில் போயிட்டு, சார் உங்களோட கொள்கை என்னன்னு கேட்குறாரு. இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் பேனர் தூரத்தில் வந்து ஒருத்தன் சமூக நீதின்ட்டான். சமூக நீதி, அவருக்கு பின்னாடி நீதின்னு வருதுன்னு அடுத்து 2வது கொள்கை என்னன்னு கேட்டால் உதயநிதி, 3வது கொள்கை இன்ப நீதினு சொன்ன காணொலி இருக்கு. வரைஞ்சுதான் பார்த்தோம், பொதுமக்கள் இடையூறா இருந்து அந்த விஷயம். ஆமாமா, கஞ்சா குடிச்சிட்டு போலீஸ் அடிக்கிறவன், கத்தி எடுத்து குத்துறவன், 4 பொறுக்கி பசங்க சேர்ந்து வேலைக்கு வந்த ஒரு வடமாநில தொழிலாளர் அடிச்சு ரத்தம் சொத்து ஹாஸ்பிட்டல்ல போடுறவங்க, பாலியல் கொடுமை பண்றவங்க, காலேஜ் கேண்டீன்ல பாலியல் சீண்டல் பண்றவங்க, காவலாளி பெண் காவலாளிக்கு பாலியல் தொண்டர் கொடுக்கிற தொண்டர்கள், இந்த கஞ்சா குடிக்கலால போலீஸ், காவல்துறை, பொதுமக்கள் பாதிக்கிறதுல பாதிப்பு உங்களுக்கு கேள்வி வரல. கரூர்ல ஒரு எம்எல்ஏ கனிமவள கொள்ளையை வீடியோ எடுக்க போற ஒரு ஊடகவியலாளரை அவரே தாக்குறாரு. அந்த வீடியோ வருது, செய்தித்துறை அமைச்சரை போய் கேட்கறாங்க. செய்தித்துறை அமைச்சர், அப்படியா, நானும் பார்க்கலையே சார், இந்த மாதிரி வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்களை வந்து இந்த மாதிரி பண்றாங்க, லைசன்ஸ் எடுத்த ஒரு கம்பெனி வந்து லைசன்ஸ் கேட்டு மிரட்டுறாங்க, ஆளுங்க போய் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டு சபாநாயகர்கிட்ட வந்து மனு விடுறாங்க. அப்படியா, நான் பார்த்துக்கிறேன். அந்த அப்ளிகேஷனை யாரும் வந்து வாங்கலாம், அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் வந்து ஸ்க்ரூட்டனியில் உட்கார முடியுன்ற ஒரு நிலை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து இவ்வளவு அந்த பிரிண்ட் அவுட் காஸ்ட் எவ்வளோ அதை மட்டும் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு போகிறோம். இதையும் ஸ்கேம்னு சொல்லுவாங்கன்னா, சொன்னவங்களை எனக்கு வந்து ஒரு 2 ஸ்கேமுக்கு வந்து எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்களேன். அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தாவேகா அனந்தஜித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த 50,000 விருப்ப மனுவில் 50 லட்சம் ஊழல் பண்ணியிருக்காரு தாவேகாவுடைய பொதுச் செயலர் புசியானந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் ஒன்று போயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? சொன்னவங்க யாருன்னு முதல்ல பாருங்க. The messenger is more important than the message. தாவேக்கால விருப்ப மனு வாங்க முடியாத வைத்தறிச்சல்ல இல்லை கட்சியிலேருந்து எக்ஸ்பெல் பண்ணப்பட்ட யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கு நம்ம பதிலளிக்கிறதே வந்து தப்பு. அந்த கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் நீங்களே கொஞ்சம் போய் பாருங்கள். மற்ற கட்சியெல்லாம் அப்ளிகேஷன் வாங்கும்போதே 25,000, 30,000, 50,000 வாங்குவாங்க. என்னால் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியுன்றதால நான் அதை கடந்து போகிறேன். இதில் இன்னொரு உள்குத்து ஒன்று இருக்குது. இன்னார் தான் அப்ளிகேஷன் வாங்கவே முடியும் அப்படின்றது தான் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அந்த அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கே இன்னார் சொல்லி இன்னார் பரிந்துரைச்சு இப்படி தான் வரணும். இதுலேயே வந்து ஒரு பண்ணையார் மனப்போக்கு இருக்கும். ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட தொண்டன் வேட்பாளராக ஆகணும்னு நினைச்சாலும் அந்த வேட்பு மனு கையில் தொட்டு பார்க்கணும், விருப்ப மனு தொட்டு பார்க்கணுன்னா கூட அந்த கட்சியில் வந்து ஒரு பண்ணையார் மனப்பான்மை இருக்கும். எந்த ஒரு சாமானியனும் போய் தொற்ற முடியாது, தலைமை கழகத்துக்கு போய் அப்ளிகேஷன் கையில் வாங்கிட முடியாது. அந்த அப்ளிகேஷனை யாரும் வந்து வாங்கலாம், அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் வந்து ஸ்க்ரூட்டனியில் உட்கார முடியுன்ற ஒரு நிலை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்து இவ்வளவு அந்த பிரிண்ட் அவுட் காஸ்ட் எவ்வளோ அதை மட்டும் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு போகிறோம். இதையும் ஸ்கேம்னு சொல்லுவாங்கன்னா, சொன்னவங்களை எனக்கு வந்து ஒரு 2 ஸ்கேமுக்கு வந்து எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்களேன். சென்னையில் மெட்ரோவில் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எலி வலை தோன்ற மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தோன்ற அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒரு லாரியில் போட்டு அனுப்புகிறாங்க. அந்த மண்ணெல்லாம் எங்கே போச்சு, எவ்வளோ 1000 மெட்ரிக் டன், அது எவ்வளோக்கு விற்றாங்க, ப்ரூஃப் கேளுங்க. இப்படி ஒரு செய்தி வருது. இதில் வந்து ஒரு கொள்ளை நடந்திருக்கு, இவங்க தோண்டினதில் எடுத்த மண்ணை விற்றுட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்கேமாக ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸுக்கு பதிலே இல்லை, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த நியூஸே இல்லை. தமிழகத்தில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது கழிப்பிடங்களை கழுவுறதுக்கு 1000 கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடந்திருக்கிறதா பத்திரிகைகள் எழுதிக்கிட்டே இருக்கு, பதிலே இல்லை. ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக ஏதோ வெள்ளை மாவு மாதிரி போடுறீங்களேன்னு கேட்டால் பதில் இல்லை. ஏழைகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்த அம்மா உணவகங்களை மூடி இருக்கிறாங்க, திரும்ப திறக்கிறதுக்கு பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்காங்க, இன்னும் திறக்கப்படவே இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சு கேள்வி கேட்கறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு SEZல வந்து கழிப்பிடங்கள் கட்டுறாங்க, ஒரு வளாகத்தில் கல்வி வளாகத்தில் கழிப்பிடங்கள் கட்டுறாங்க. அதில் நீங்கள் வந்து டாய்லெட்ஸ்க்கு செவுரு இல்லை.
பார்த்துருக்கீங்களா? கேள்வியா பட்டிருக்கீங்களா? இதுலையா சமத்துவம்? செவுரு இல்லாமல் அங்கே எப்படிடா யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் இதில் ஒரு ஊழல் இருக்குது. எதை எடுத்தாலும் ஊழல் பண்ணுறவங்களுக்கு ஒத்துதிக்கிட்டு இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் காஸ்ட், நாங்கள் பிரிண்ட் அவுட் காஸ்ட் என்னவோ அதை மட்டும் வாங்கிட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், பாகுபாடின்றி எல்லாருக்கும் கொடுக்குறோம். இதை ஸ்கேம்னு ஒருத்தர் சொல்ல முடியும்னா இவங்களை விட மோசமானவங்க, ஆபத்தானவங்க இருக்க முடியும். இந்த ஆபத்தானவங்களை நீங்கள் வந்து உட்கார வச்சு பிரேச வச்சு அதை எடுத்து போட்டு கொண்டாடிப்பீங்கன்னா தயவுசெய்து அந்த தாராளமாக செய்யுங்க. உங்களோட அதிகபட்ச ஆட்சி காலம் இன்னும் 1 மாதம், எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். நீங்கள் பாருங்கள், மக்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற பதிலுக்கு தெரியும் ஊழல்னா என்ன, ஊழல் கட்சினா யாருன்னு மக்கள் சொல்லுவாங்க, உறக்க சொல்லுவாங்க, கேட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த விருப்ப மனு தாக்கலுக்கு வந்து 10,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. எல்லாராலையும் 10,000 ரூபாய் பே பண்ண முடியுமா? இல்லை, ஆக்சுவலி வந்து நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறாங்கனாலே நீங்கள் ஒரு டெபாசிட் தொகை கட்டணும். ஓகே. அந்த டெபாசிட் தொகை எதுக்கு கட்டப்படுறது? என்னைக்காவது எதுக்கு டெபாசிட் தொகை வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறோம், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறோம், அப்ளிகேஷனில் ஒரு காஸ்ட் இருக்கும். ஓகே. அந்த காஸ்ட்டில் வந்து பெண்களுக்கோ இல்லை ஒடுக்கப்பட்டவங்களுக்கோ டிஸ்கவுண்ட் இருக்கும், இல்லை ஃப்ரீ எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஃபீஸ் எதுக்கு வைக்கிறோன்னு என்னைக்கா யோசிச்சிருக்கோமா? இது எதுக்குன்னா அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செலவு இருக்குது அரசாங்கத்துக்கு. அந்த செலவை தான் அதில் வைக்கிறாங்க. அதுபோல் என்னைக்காவது அரசாங்கத்துக்கு தப்பு சொல்லுவோமா? சொல்வீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்னா இது அந்த ப்ரொசீஜர் இப்படி தான் நம்ம எல்லாரும் பழகியிருக்கோம். தேர்தலையும் அந்த மாதிரி டெபாசிட்னு கட்டுத்தொகைன்னு ஒன்று இருக்குது. அதுபோல் இந்த அப்ளிகேஷனில் இந்த கட்டுத்தொகைன்றது டெபாசிட் பணம் தான் அந்த 10,000 ரூபா. அதை எல்லா கட்சிகளும் வாங்குவாங்க. 50,000, 50 லட்சம் இப்படிலாம் வாங்குற கட்சிகள் இருக்குது. இதில் நாங்கள் அந்த கட்டுத்தொகை அமௌண்ட்டை கட்ட சொல்கிறது காரணம் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அந்த ஸ்க்ரூட்டனைஸில் இவங்க கொடுக்குற டேட்டாவெல்லாம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த கட்டுத்தொகை கட்டுறதுக்காக இவர்கிட்ட தெம்பு இருக்கா? நம்ம வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறது இல்லை, நாங்கள் ஊழல் பண்ண போகிறது இல்லை, எந்த ஊருக்குள்ளேயும் போய் வருமானத்துக்கு அதிகமாக இல்லை தேர்தல் அதிகாரிகள் கொடுத்ததுக்கு லிமிட்டை தாண்டி செலவு பண்ண போகிறது இல்லை. ஆனால் தேர்தலுக்குன்னு ஒரு கட்டுத்தொகை இருக்குது. இதெல்லாம் வந்து பண்ணாமல் சமத்துவம் பேசணும்னு சொல்லி தேர்தலில் கட்டுத்தொகை கட்டாமல் நிற்க முடியுமா? ஸோ இந்த அடிப்படையில் அதை தான் வாங்குகிறோம். இதெல்லாம் வந்து என்றைக்கும் யாரும் ஊழல்னு சொன்னதில்லை. தாவேக்கா செய்ய ஆரம்பிச்சு இவங்களுக்கு என்ன வருத்தம்னா 234 கேண்டிடேட் இருக்கான்னு என்னையே கேட்டிருக்காங்க நிறைய பேர். நாங்கள் 234 தொகுதி தனியாக நிற்போம், டவுட் இருக்கு சார். நேற்று 10,000 விருப்ப மனு போயிருக்கேன், இன்னும் அந்த டவுட் இருக்கு உங்களுக்கு? 10,000 பேர் வாங்கியிருக்காங்க, அது எப்படி சாத்தியம்? அவ்வளோ பேருக்கு தலைவர் ஆகணும்னா எப்படி? இது ஜனநாயகம். ஓகே. இப்போ தமிழகத்தில் ஒரு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் முதல்வர் ஆகணுன்ற கனவு எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் அது உரிமை உண்டு. இது ஏன் ஊர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணுன்றது எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அந்த தகுதி இருக்கும், மேலே ஏறி வரப்போகிறாங்க. இந்த மாதிரி பாகுபாடு இருந்து நீ தான் அப்ளிகேஷன் வாங்கணும், நீ தான் அப்ளிகேஷன் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல தாவேக்கா. அந்த இடத்துல சமத்துவம் பாருங்க. அதில் யார் 234 பேர் ரொம்ப மெரிட்டோரியஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு சீட்டை கொடுக்க போகிறோம். இதில் என்ன குழப்பம்? இதில் மற்ற கட்சிகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு மிட்டாமிராசுத்தனத்தையோ இல்லை ஒரு ஆதிக்கத்தையோ இல்லை பணக்கார திமுறையோ இல்லாமல் ஒன்று பண்ணுறதே இவங்களுக்கு பொறாமையாக இருக்கும். 234 கேண்டிடேட் இல்லைன்னு சொன்னமே, ஒரு நாளில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் விற்று 2:30 மணிக்கு க்ளோஸ் ஆகுது, அடுத்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து அனுப்புகிறோம், அவங்கவுங்க ஊரில் இருந்தே வாங்கிக்கோங்க, ஆன்லைனில் கூட பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே, இதை பார்த்து உங்களுக்கு பொறாமையில் இப்படிலாம் பேச நான் எப்படி மேம் பண்ணுறது? சரி, இப்போ என்னன்னா இந்த விருப்ப மனுன்ற அந்த கான்செப்டே வந்து நிறைய தாவேக்காவினருக்கு தெரியாது, ஏதோ படத்தோட டிக்கெட் வாங்குற மாதிரி தான் வந்து எல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்ற மாதிரியான விமர்சனம் வந்துட்டு இருக்கு. பதவி கிடைக்கல, எனக்கு வந்து நான் பணம் எதிர்பார்த்து வந்தேன், இந்த கட்சியில் ஊழலோ இல்லை சம்பாதிக்கிறதுக்குலாம் வழி இல்லை, சேவ் பண்ணுறதுக்கு தான் வழி இருக்குன்னு கட்சியை விட்டு தலை தெறிக்க ஓடினவங்க பேச்சுக்கலாம் நீங்கள் தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஓகே. கட்சியில் இதெல்லாம் தெரியலன்னு சொல்லி செட் பண்ணுறது ஒரு நரேட்டிவ். இவங்களுக்கு இப்படி தான் வந்து ஏதாவது குழந்தை அந்த பக்கம் போச்சுன்னா கூப்பிட்டு தாவேக்கா கொள்கை என்னன்னு கேட்டால் அந்த குழந்தை பேச்சு வராத குழந்தையா இருக்கும், பாரு சொல்ல தெரியலன்னுவாங்க. இதே மாதிரி தான் 75 வருஷம் பவள விழா பாப்பா கட்சியில் வந்து ஒருத்தர் ஒன்றிய செயலாளர், அவர் ரொம்ப சீனியராக இருந்தார், 65 வயசுக்கு மேலே இருக்க அந்த பெரியவருக்கு. அவர் பஸ்ஸில் போயிட்டு சார் உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்குறாரு. இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் அதுக்கு அவர் சொன்ன பதில் தெரியுமா? பேனர் தூரத்தில் வந்து எவனோ ஒருத்தன் சமூக நீதின்ட்டான். சமூக நீதி அவருக்கு பின்னாடி நீதின்னு வருதுன்னு அடுத்து 2வது கொள்கை என்னன்னு கேட்டால் உதயநிதி, 3வது கொள்கை இன்ப நீதினு சொன்ன காணொலி இருக்கு. இவங்களுடைய கொள்கை கோட்பாடு மரத்தில் ஏறி வாழைத்தாரை பறிக்கிறதும் தென்னங்கொலைகளை பறிக்கிறதும், மரத்தில் இல்லை இவங்க கட்டி வச்ச பந்தல்களில் விழா தோரணங்களில் கட்டி பிச்சதையும், என்னமோ சாப்பாட்டுக்கு பஞ்சத்தில் சொமாலியாவில் நிற்கிறவங்க மாதிரி ஒரே வரிசையில் நிற்க வச்சு சாப்பாடு பொட்டலங்களுக்கு அலைய வச்சதும் தான் இவங்களுடைய கொள்கை கோட்பாடு. இவங்க தாவேக்கா தொண்டர்கள் கொள்கை இல்லைன்னு சொல்றது ஒரு திரும்ப ஒரு வைத்தறிச்சல். நான் சொன்னேன், அந்த ஒரு 10,000 விருப்ப மனு போனதை இவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல, அதனால குமுறல்கள். அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு டிஷ்யூ பேப்பர் கொடுங்க, கண்ணை தொடச்சிட்டு வேலையை பார்க்கணும். இவங்க நரேஷனுக்குலாம் அவன் பதிலே சொல்லக்கூடாது. சார், தேர்தல் நெருங்கியாச்சு, இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. தாவேக்கா கூட கூட்டணி எதுவும் இன்னும் அறிவிக்கப்படலை. எதுக்கு சார் தனியாகவே நின்று ஜெயிக்கலான்ற ஒரு முடிவில் இருக்காங்களா? இல்லை கூட்டணி வைக்கிறதுக்கு பயப்படுறாங்களா சில கட்சிகள்? எப்படி இதை எடுத்துக்கிறது? இல்லை, நான் வந்து ஜனநாயகத்தை ரொம்ப மதிக்கிற நம்புற ஒரு ஆள். அதனால் வந்து யார் ஒருத்தரும் இன்னொருத்தர் வந்து பயமுறுத்திட முடியும்லாம் நான் நினைக்கல. ஆனால் வந்து பர்சுவேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம வந்து கட்சிகள் அப்படின்னு நினைக்கும் போது என்ன நினச்சிக்கிறோன்னா,
அந்த நல்ல சில கட்சிகள் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அந்த கட்சியே அவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அந்த தொண்டர்கள் அவங்களுக்கு வாக்களித்து அவங்களை தலைவர்களாக மாற்றின தொண்டர்களை மறந்துடுறோம். அந்த தலைவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சர் குரூப்பை மட்டுமே அந்த கட்சின்னு நினச்சிக்கிறோம். அதனால் அவங்க பண்ணக்கூடிய செய்கைகளோ அவங்க பண்ணக்கூடிய பதிவுகளோ நினச்சி நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிறோம். தாவேகா தங்களோட கொள்கையிலையும் நிலைப்பாட்டிலையும் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டே ஒன்லேருந்து நாங்கள் சொன்னது, தமிழகத்தில் 234 தொகுதியிலும் தனியாக நின்று வெற்றி பெறக்கூடிய மேண்டேட் மக்கள் நமக்கு தருவாங்க. விக்கிரவாண்டி கொள்கை திருவிழாவில் தளபதி சொன்ன வார்த்தை. எப்படி சார் அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வருது? ஒரு பக்கம் வந்து திமுக இருக்கு, நல்ல பலம் வாய்ந்த கட்சி, ஒரு பக்கம் அதிமுக இருக்கு, ரொம்ப பழமையான கட்சி. எப்படி உங்களால தாவேகானால முடியும்ட்டு எப்படி? இந்த சாதனையை பண்ண சில முன்னெடுத்திகளை பார்க்கறதுனால எங்களுக்கு அது நம்பிக்கை வருது. தமிழக மக்களின் எண்ண ஓட்டத்தை பார்க்கறதுனால அந்த நம்பிக்கை வருது. இங்க ஒரு மாற்றமே இல்லைன்னு மாறி மாறி இந்த ரெண்டு கட்சிகள்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தோமே, ஒரு மாற்றம், ஒரு வெளிச்சம், ஒரு நம்பிக்கையின் முகம் வராதான்னு காத்துட்டு இருந்த மக்களுக்கு அது வரும்போது அந்த மாற்றம் வரும்ன்றது ஒரு அடிப்படை புரிதல். மக்களோட நாங்க நிக்கிறதுனால, மக்கள் கூடவே இருக்கிறதுனால, இன்னும் சொல்ல போனா இந்த கட்சியே மக்களா இருக்கிறதுனால, இது ஒரு தொண்டர் படை கிடையாது, இது மக்களின் எழுச்சி, இது ஒரு மூமெண்டா மாறிடுச்சு. இதனால தான் ஒரு 5 நிமிஷத்துல எங்களால ஒரு 75 வருஷ கட்சியோட சிம்பிள் உடைக்க முடியும். விசில் சின்னம் வந்தது, எல்லாரும் நியூஸ்ல பாத்தீங்க. அடுத்த 5வது நிமிஷம் ரீல்ஸ்ல ஒரு பஸ் கூட போக்குவரத்து இல்லாத ஒரு கிராமத்துல செவுத்துல விசில் சின்னம் வரைஞ்சிருந்து நீங்க பாத்தீங்களா இல்லையா? வரைஞ்சுதான் பார்த்தோம். பொதுமக்கள் இடையூறா இருந்து அந்த விசில் ஊதுனதையும் பார்த்தோம். ஆமாமா, கஞ்சா குடிச்சிட்டு போலீஸ் அடிக்கிறவன், கத்தி எடுத்து குத்துறவன், 4 பொறுக்கி பசங்க சேர்ந்து வேலைக்கு வந்த ஒரு வடமாநில தொழிலாளர் அடிச்சு ரத்தம் சொத்து ஹாஸ்பிட்டலில் போடுறவங்க, பாலியல் கொடுமை பண்ணுறவங்க, காலேஜ் கேன்டீனில் பாலியல் சீண்டல் பண்ணுறவங்க, காவலாளி பெண் காவலாளிக்கு பாலியல் தொண்டர் கொடுக்குற தொண்டர்கள், காவலாளர்களே போயிட்டு பக்கத்து மாநிலத்தில் வேலைக்கு வர ஒரு பொண்ணை பாலியல் சீண்டல் பண்ணுறது, இது ஒரு குடும்பத்தையே 3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு வேற மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே அந்த பெண்ணை பாலியல் சீண்டு கொடுமை பண்ணி அந்த குழந்தைய தரல தூக்கி அடிச்சு கொலை பண்ணி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து துன்பம் வந்துடல. இந்த கஞ்சா குடிக்கலால போலீஸ், காவல்துறை, பொதுமக்கள் பாதிக்கிறதுல பாதிப்பு உங்களுக்கு கேள்வி வரல. காலையில நியூஸ்ல திருவள்ளூர்ல பாக்குறாங்க, ஒருத்தன் குடிச்சுட்டு பள்ளி குழந்தைங்களை போயிட்டு அவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைங்க சாலை மறியல் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னொரு வீடியோல பாக்குறேன், பள்ளி குழந்தைங்க அழுவுது, எங்க ஊருக்கு ரோடு இல்ல, போற பஸ் இல்ல, நாங்க ஒரு நாளை போல லேட்டா ஸ்கூலுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்குறோம், நைட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு லேட்டா போறோம், கண்ட பொறுக்கி பசங்க வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு குழந்தைங்க அழுவுற வீடியோ. இதுல எல்லாம் மனசு பாதிக்காதவங்க, இதுல எல்லாம் சமூகத்துல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராதவங்களுக்கு அப்படிதான் விசில் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா அந்த காதுகள் அவிஞ்சு போகட்டும்ன்ற. இந்த மக்களின் கதறல்களும் ஓலங்களும் கேட்காத காதுகள் அன்னைக்கு போயிட்டு நியூ இயர்ல உட்காந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, இவர்களுக்கு இந்த விசில் சத்தம் தான் பயமா இருக்கும்னா அது பயம் இல்லை, மரண பயமா கூட இருக்கட்டும், அப்படிப்பட்ட காதுகள் அவிஞ்சு போகட்டும் நான் சொல்றேன். அப்படிப்பட்டவங்க தான் அரசியல் பேசுவாங்க, நரேஷன் செட் பண்ணுவாங்கன்னா அதை பார்த்து ஏமாற தமிழக மக்கள் தயாரா இல்லை. அங்க விசில் ஊதிக்கிட்டு போனது மக்கள், மக்களின் முன்னெடுப்பு. இது விசில் என்னதுங்க? விசில் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது? விசில் எங்கங்க இருக்கும்? மக்களுக்கு எப்போதெல்லாம் நீங்க கூப்பிட்டு ஒன்னுத்த பாருங்கன்னு அட்டென்ஷன் கொடுக்கணுமோ அப்போ இருக்கும். எங்களை சொல்றாங்க இது வந்து குப்பை வண்டியில வர்ற விசில். ஆமான்ற நான் இல்லைன்னு இல்லையே. வீடு வீடா போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் தீமைகளையும் அள்ளி கொண்டு கவரில் போட்டு தூக்கிட்டு போயிட்டு பிரித்து 2 குப்பை தான், ஒன்று மகும் குப்பை இன்னொன்று மகாத குப்பை, ரெண்டுத்தையும் பிரித்து அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிற தூய்மை பணியாளர்கள் தான் நாங்கள். அப்படி இருக்கக்கூடிய தீமைகளை குப்பைகளை அகற்றுவது தான் இது விசிலோட வேலை. இருட்டில் ஒரு திருட இருந்தானாக்க காவலாளி கையில் இருக்கிற விசில் இது. டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் கிட்ட இருக்கிற விசில் இது. ஒரு மேட்ச் நடக்கும்போது ஒரு ஃபவுல் நடந்துச்சுன்னா அந்த ரெஃபரி கிட்ட இருக்கிற விசில் இது. அம்மா சமைக்கிற குக்கரில் இருக்கிற விசில் இது. எப்பப்பெல்லாம் மக்களோட அட்டென்ஷன் வேணுமோ அந்த அட்டென்ஷனை ஏற்படுத்தும். இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு அட்டென்ஷன் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும்னா அதற்கு இந்த விசில் வந்து நிற்கும். இது காலமே பார்த்து கொடுத்த விசில். கொண்டாடாமல் இருப்பீங்களா? இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, மீண்டும் மீண்டும் முதல்வர் சொல்றது பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு, திரும்பி திரும்பி அதே ரிப்பீட் பண்றாரு. அது முதல்ல எடுத்த வீடியோ திரும்பவும் போடுறாங்களோ என்னமோ, அவருக்கு எழுதி கொடுக்கறத அவர் படிக்கிறாரு, நடக்கிறத அவர் பார்க்குறாருன்னு கூட எனக்கு தெரியல, நிஜமாவே எனக்கு தெரியல. முதல்வருக்கு 2வது வருவோம். முதல்ல நான் சொன்ன அந்த தரமணி இன்சிடென்ட்ல அந்த தரமணியோட எம்எல்ஏவும் மினிஸ்டருமா இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் கேட்குறாங்க, அப்படியா நான் ஒன்றும் பார்க்கலேன்றாரு. கரூர்ல ஒரு எம்எல்ஏ கனிமலை கொள்ளையை வீடியோ எடுக்க போற ஒரு ஊடகவியலாளரை அவரே தாக்குறாரு. அந்த வீடியோ வருது, செய்தித்துறை அமைச்சரை போய் கேட்குறாங்க, செய்தித்துறை அமைச்சர் அப்படியா நானும் பார்க்கலையே சார். இந்த மாதிரி வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்களை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, லைசன்ஸ் எடுத்த ஒரு கம்பெனி வந்து லைசன்ஸ் கேட்டு மிரட்டுறாங்க, ஆளுங்க போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க போயிட்டு சபாநாயகர்கிட்ட வந்து மனு விடுறாங்க. அப்படியா நான் பார்த்துக்கிறேன்றார். எல்லாத்தையும் அப்படியா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காவல்துறையும் இன்டெலிஜென்ஸும் இவங்ககிட்ட எதுக்கு இருக்குது? இப்போ இவங்களுக்குலாம் தெரியலன்னா இவங்களுக்கு தலைவராக வீட்டில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு நான் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சிருக்குமா?
அப்போ தெரியாத ஒருத்தர் இதை பற்றி தான் சொல்லுவார். என்ன வேலை சார் பண்ணிட்டு இருப்பாரு? அது எனக்கு தெரியலங்க, அதை தாங்க நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தாவேக்கா இது கருத்து சொல்லிச்சா அது கருத்து சொல்லிச்சான்றீங்க. நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையும் அது காரணமாக இருக்கும் ஆட்சியும் உங்களுது. நீங்கள் தீர்வு ரெண்டாவது கொடுங்க, முதல்ல அதுக்கு ஒரு கருத்தாவது கொடுங்கன்னு நான் அவங்கள கேட்குறேன். அதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்களா? வாக்குறுதி கொடுத்தது தானேங்க. நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? தூய்மை தேவதைகள். ஆமாம். செவிலியர்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? வெண்ணிற தேவதைகள். இவங்களுக்கெல்லாம் கோவிட் காலத்தில் என்ன பேர் வச்சாங்க? முன்கள பணியாளர்கள். இவங்க இல்லைன்னா நம்ம எல்லாரும் என்ன இருப்போம்? மண்ணுக்கு போய் 5 வருஷம் ஆயிருக்கும். எழுத்தறிவித்தவன் இறைவன். அந்த ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு என்ன வாக்குறுதி? நான் ஒன்று நீங்கள் இல்லாத பொல்லாதெல்லாம் கேட்கல, சந்திரமண்டலத்தில் ஆளுக்கு ஒரு வீடு கேட்கல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கன்னு போராடுறாங்க. போராட்டத்தின் உச்சத்தில் தற்கொலைகள் நடக்குது. தமிழகத்தில் தற்கொலைகள் 20,000க்கு மேலே நடக்குதுன்னு ஆளுநர் சொல்றாரு. நான் அதை கூட நம்பலை. அது இங்கே நடக்கிற இந்த 2 தற்கொலைகளுக்கு யார் பொறுப்பு? எங்கள் குடும்பங்களில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 6 மாதம் ஆகுது. எங்களுக்கு ஒரு நியாயமான, அவங்களுக்கு ஈக்குவலான ஊதியத்தை தான் ப்ராமிஸ் பண்ணிங்க, அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ரிட்டையர் ஆனவங்களுக்கு கொடுக்க காசு இருக்கா? இந்தியாவிலே நம்பர் 1 நாங்கள் தான் ஜிடிபியில். அந்த ஜிடிபினா என்ன? நம்ம எல்லாருடைய உழைப்பு, அதிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ஷன், அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் தான் ஜிடிபி. இதில் அரசாங்கம் செய்கிறதுல நம்ம எல்லாரோட உழைப்பு இருக்குது. 8 கோடி பேரோட உழைப்பு இருக்குது. கன்சம்ஷன் எடுத்தாலும் சரி, எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்தாலும் சரி, இன்கம் எடுத்தாலும் சரி, எந்த மாடலில் கால்குலேட் பண்ணாலும் நம்மளுடைய உழைப்பு இது. ஓகே சார். இதை அடமானம் வச்சு இவ்வளோ வருமானம் இருக்குது, அதனால் கடன் கொடுங்கன்னு வாங்கி அந்த கடனில் முதல் மாநிலமானது தான் சாதனை. அதுதான் ஜிஎஸ்டிபி டு டெட் ரேஷியோ. கடன் அதிகமாக இருக்கிறது காரணம் நம்மளுடைய உழைப்பை காமிச்சு கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கடனில் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேங்க, பாமரத்தனமாக கேட்குறேன். அதிக வருமானம் இருக்கவனுக்கு அதிக கடன் இருக்குமா? வருமானம் கம்மியாக இருக்கவனுக்கு அதிக கடன் இருக்குமா? கம்மியாக இருக்கவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஜிஎஸ்டிபியில் முதல் மாநிலம் இருக்கிறதுல இந்தியாவோட அதிக வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலம். எப்படிங்க கடனில் 1ஆம் நம்பரில் இருக்குது? ஒத்தே போல பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்கி வந்த ஆட்சி. முதல்வர் சொல்லியிருக்காரு 2021 அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னார், 505 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கணும், எப்படி நிறைவேற்றணும்னு நினைக்காதீங்க. ஊழல் இல்லாத ஒரு வெளிப்படையான ஆட்சி நடத்தினா இந்த 505 வாக்குறுதிகள் நிறைவேற்றவும் பணம் இருக்குது, நம்மளுடைய இருக்கக்கூடிய 4 லட்சம் கோடி கடன் அடைக்கவும் வழி இருக்குன்னு சொன்னார். 75 ஆண்டு காலத்தில் நம்மளுடைய கடன் 4.5 லட்சம் கோடி. அடுத்த 4 வருஷத்தில் கடன் 4.8 லட்சம் கோடி. இன்னைக்கு மற்ற திட்டத்தெல்லாம் அறிவிச்சு எலெக்ஷனுக்குள்ள 10 லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டு ரவுண்டு ஃபிகராக வச்சுட்டு போயிடுவார். ப்ராஃபிட் யாருக்கு? இப்படி கொண்டு போய் வைக்கிறது தான் ஒரு ஆட்சினா, அப்போ அவர் சொன்ன வெளிப்படைத்தன்மையை ஊழலற்ற ஆட்சி இங்கே இல்லைன்றதை அவரே ஒத்துக்கிறாரா? ஓகே சார். இவ்வளோதான் என் கேள்வி. எப்படி கடன் நம்புறோன்னு இருக்கு? முந்தானத்து பட்ஜெட் வருது. அந்த பட்ஜெட்டில் சொல்கிறாங்க இந்தியாவோட ₹1 எங்கேருந்து வருதுன்னு பிரிப்பாங்க. அந்த 1 ரூபாய் கார்டு போடுவாங்க. அதிகபட்சமாக இந்தியாவோட வருமானம் எங்கேருந்து தெரியுமா வருது? நம்பர் 1 கடன்லேருந்து வருது, 24 பைசா. ஓகே. 2வது தான் டேக்ஸே. அந்த செலவு அதிகமாக எங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 பைசா வட்டி கட்டுறோம். கடனை திருப்ப கட்டல, வட்டி மட்டும் கட்டுறோம். இந்த அட்டிகை வட்டிக்கு வாங்கி அட்டிகையை வாங்கி அந்த அட்டிகையை விற்று வெறும் வட்டி கட்டணும்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருக்கு நகை வாங்கணும்னு ஆசை, அவன்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணுறான்? அதிக வட்டிக்கு கடனை வாங்கி அந்த காசுக்கு நகையை வாங்கிடுறான். இப்போ இந்த காசுக்கு வட்டி கட்டணும்ல, இந்த நகையை விற்றுட்டு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்ககிட்ட நகையும் இல்லை, கடனும் அப்படியே இருக்குது. இதுதான் வட்டிக்கு வாங்கி அடிக்க வாங்குற கதை. அப்படி 20 பைசா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கு இந்திய ஒன்றிய அரசாங்கம்னு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்கிறாங்க. ரொம்ப மோசமான நிலைமை தானே? கண்டிப்பாக சார். தமிழக அரசு அதை விட ஒரு படி மேலே ₹1 21 பைசா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே 3வது மாநிலம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகபட்ச வருமானம் இருக்கிற மாநிலத்தை கம்பேர் பண்ணி அதிக தொகை கட்டுறது பார்த்தீங்கன்னா நம்பர் 1 தமிழகம் தான். அதிக கடன், அதிக ஜிஎஸ்டிபி, அதிக வட்டி. எப்படி இது நடக்குது? அப்போ இதுதான் ஒரு தரமற்ற, ஒரு கொள்கை இல்லாத, ஒரு திறனற்ற ஆட்சின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆட்சியை நீக்கிறதோட வேறு என்ன ஈஸியான வழி இருக்க முடியும் மக்களை காப்பாற்றுன்னு கேட்குறோம். ஓகே சார். இப்போ விஜய் அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 1.50 கோடி அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இதை விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாரு? இல்லை, முதல்ல இந்த அபராதத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஒரு கதை இல்லை, அது நடந்த நிகழ்வு அப்படின்னு நான் சொல்கிறேன். 2015-16 அந்த நிதியாண்டில் அவர் வீட்டுக்கு ஒரு ரைடு நடக்குது. எப்பயுமே நேர்மையாக வரி கட்டுறவங்களை ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்கிறாங்க. போய் பார்க்கும்போது அவர்கிட்ட எந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்தும் கிடையாது, எல்லாம் கணக்கில் வருது. ஆனால் இந்த 2015-16 ஆண்டு நிதியாண்டில் அந்த சம்பாதிச்ச ஒரு பணம் அவர்கிட்ட இருக்குது. அது அடுத்த அந்த படத்துக்கான வருவாய், அவரோட சம்பளம். இந்த சம்பளத்தை கணக்கில் காட்டலையேன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இது 2015-16 வருமானம். 2016 வருஷத்தில் மார்ச் 31 அப்புறமா அந்த வருமான வரி கணக்காட்டி கட்டுவோன்னு சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அதற்கு அவங்க வரி கட்டுறாங்க.
அந்த வரியில் ஒரு தொகை வந்து எங்களுக்கு கணக்கில் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான கணக்கு கொடுத்த பிறகு ஆமாம் கணக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இதில் ஒரு பகுதிக்கு நீங்கள் வரி கட்டுங்கன்னு கேட்குறாங்க. வரி தானே, நம்ம எக்ஸப்ஷன் கிளைம் பண்ணதுக்கு மேலே வரி கேட்கும்போது நம்ம வரி கட்டுறது நியாயம். வரி கட்டி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, 15-16 நடந்ததுக்கு 21 கேஸ் கொடுத்து இவ்வளோ வரின்னு சொல்லி வரியை கட்டி முடிச்சிட்டோம், வரியில் எந்த இடத்துல பிரச்சனை இல்லை. 22 திடீர்னு ஒரு பெனால்ட்டி போடுறாங்க. இது வரி கிடையாது. அந்த பெனால்ட்டி போட்டு கட்ட சொல்லும்போது நம்மளை மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி அவர் இந்த நாட்டோட பிரச்சனை, அவருக்கு அந்த உரிமை இருக்குது. அவர் போயிட்டு தெளிவாக கேட்குறாரு, எனக்கு போட்ட வரியை நான் கட்டிட்டேன், எதுக்கு இந்த பெனால்ட்டி அப்படின்னு கேட்கும்போது இதை கோர்ட்டில் போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி 15-16 நிதியாண்டில் நடந்த ஒரு பரிவர்த்தனை, அதுக்கு வந்து 21 எல்லா டிரான்சாக்ஷனும் முடிஞ்சுது. இப்போ வந்து எனக்கு வந்து அந்த பெனால்ட்டி போடுறதுல என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும்போது இதில் முகமை இருக்க போய் தான் அந்த கேஸ் எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. இன்றைக்கி என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, இந்த நாள் கழிச்சு அது வந்தது நியாயம்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெனால்ட்டி போட்டது ரைட்டு தான் சொல்லலை. கூட நீதியரசர் ஒன்று சொல்கிறாரு, இது வந்து நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகலாம், மேல்முறையீடுனா நம்ம வந்து மேல் கோர்ட்டுக்கும் போகலாம், இல்லை இந்த வரி தொடர்பான ஒரு அத்தாரிட்டி ட்ரைபுனல் இருப்பாங்க, நம்ம அங்கேயும் போகலாம். அடிப்படையில் என்னோட புரிதல் என்னென்னா, இன்கம் டேக்ஸ் அப்படின்றது ஒரு ஒன்றியத்து தேசியமாக ஒரு டேக்ஸ். அப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து போடலாம் வேணான்ற இதுக்குள்ளே ஒரு மாநில தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க கருத்து சொல்லாமல் இது அங்கே கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு கூட யோசிச்சிருக்கலாம் நீதியரசர். அப்போ இதில் அப்பீலேட்னு ஒரு அதிகாரம் இருக்குது. தவிர இது ஒரு தனி மனிதனுடைய ஒரு டேக்ஸ் சம்பந்தமான ஒரு இது. இதை என்ன நரேஷன் செட் பண்ணுறாங்க, ஊழல் வரி ஏய்ப்பு அப்படின்னு 2 நரேஷனை செட் பண்ணிட்டு இருக்கு நேற்று மீடியா. ரெண்டுமே பொய். ஜமக்காலத்தில் வடிகட்டன பொய். ஊழல்னா என்னன்னா, ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி காசு கேட்டால் அதுக்கு பேர் லஞ்சம். அதை எனக்கு நானே செஞ்சுக்கிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு பேர் ஊழல். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலை கேட்டு வராரு, அந்த வேலைக்கு நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கினா லஞ்சம். கரூர்காரு எக்ஸாம்பிள். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரா, இப்போ நேரு அவர்கள் ஊராட்சி துறையில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரா, இதுக்கு பேர் லஞ்சம். ஒரு பரிவர்த்தனையில் அதை மேனிப்புலேட் பண்ணி சம்பாதிச்சோம்னா அதுக்கு பேர் ஊழல். 2G ஞாபகம் இருக்கா? அலைக்கற்றையில் வந்து நாங்கள் கம்மியாக விற்கிறோம்னு சொல்லி கேட்டதா தான் அது வழக்கு, அதை திரும்ப ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அது வரும். இது பேர் ஊழல். நம்ம ஒரு வரி வாங்கி வியாபாரத்தில் நான் அதிக லாபம் சம்பாதிச்சு கட்டாமல் காமிக்காமல் இருந்தேன்னா அது வரி ஏய்ப்பு. இது எதுவுமே இதுக்கு பொருந்தாது. வரியை கட்டியாச்சு, சம்மந்தம் இல்லாமல் அதிகமாக ஒரு பெனால்ட்டி ஒரு தண்டம் போட்டால் அதை நான் கட்டணுமா வேணாமான்ற உரிமை நமக்கு இருக்குது. அந்த உரிமையை நோக்கி இந்த கேஸை போட்டதே அண்ணன் இதில் மாதிரி போட்டிருக்காங்க, இது அநீதியாக இருக்குது, நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுனதே விஜய் சார். இது எப்படி அவருக்கு எதிராக ஒரு கேஸாக இருக்கும்? நான் கேட்குறேன், உங்களை கேட்குறேன், ஏங்க இந்த மாதிரி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நான் உங்களை ஒரு கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க அப்பா இது நான் கேட்க முடியாது, எனக்கு மேலே மேனேஜர் இருக்கார் போய் கேளுப்பான்னு சொன்னால் இது நீங்கள் என்ன திட்டினதாகுமா? இல்லை. இது என்ன ஆகும்? இல்லைப்பா அந்த அளவுக்கு நான் இல்லைன்னு அங்கே போய் கேளுப்பான், அவ்வளோதானே அர்த்தம். அதை தான் இங்கே நடந்திருக்கு. இதுக்கு போயிட்டு ஆஹா ஊழல் ஓஹோ ஊழல்னா ஊழல் என்னன்னு நாங்கள் பட்டியல் போட்டு வச்சோம். அந்த பட்டியலில் எடுத்து வெளியே விடுறோம். ஒரே ஒரு அமைச்சர் மேலே வந்திருக்கக்கூடிய ஊழல், வேலைக்கு 888 கோடி வாங்கியிருக்காரு, கமிஷனாக 350 கோடி வாங்கியிருக்கிறாரு, முறைகேடாக 2500 கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு. மதுரை நகராட்சியில் மட்டும் வீட்டு வரி சொத்து வரியில் 200 கோடி சம்பாதிச்சாங்க, கவர்மெண்ட் போக வேண்டிய காசெல்லாம் வந்திருக்குல்ல, இதுக்கு பேர் தான் ஊழல். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் பட்டியல் போட்டு வச்சுருக்கோம். அப்படி தான் உங்களுக்கு பெனால்ட்டி பற்றி என்னன்னு தெரியலன்னா, ஐயா ஜெகத் ரட்சகன் மேலே ஒரு கேஸ் இருக்குது. 1200 கோடி ரூபா ஏய்ப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி 908 கோடி ரூபா பெனால்ட்டி போட்டாங்க. அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ப்ரூவ் பண்ணவே இல்லாத ஊழலுக்கு கதை வேணுங்க கேட்டிங்கன்னா அண்ணன் பொன்முடி அவர்களுடைய வழக்கு எடுத்து பாருங்க, ஞாபகம் இருக்கா? அவருடைய வழக்கு தீர்ப்பு வந்துட்டு அதனால தான் மந்திரியா எல்லாமே இப்போ உட்காந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஊழலுக்கு ப்ரூவ் பண்ணப்படல எங்கள் மேலே சொல்ல, அதெல்லாம் பழைய காலம் ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா இவங்களுக்குள்ளவே இவங்க பேசிக்கிறதுனால முடிச்சுக்கிறதுனால. இதில் இன்னொரு ஒரு மேல் விஷயம் என்னென்னா, என்ன இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்கள். அந்த பேப்பரில் ஒரு உயர்திரு நடிகர் ஒருத்தரோட படங்களுடைய லிஸ்ட் இது. 2015, 16, 17 இந்த 3 ஆண்டுகளில் தலைவர் எத்தனை படம் நடிச்சிருக்காருன்னு பாருங்கள். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அவர் தான் இப்போ நம்மளுடைய துணை முதல்வர் ஐயா திரு உதயநிதி அவர்கள். 11 படம் நடிச்சிருக்கார் சார். 9 படம் தானே இருக்கும். அவர் ரசிக்கானே நீங்கள்? இல்லை, 1 2 3 4 டபுள் கவுண்டிங் பண்ணிட்டீங்களோ? 7 8 9 10 11 15 16ல் நண்பேண்டா, கெத்து, மனிதன், சரவணன் இருக்க பயமேன், பொதுவாக என் மனசு தங்கம், இப்படை வெல்லும். அவரோட படம் எனக்கு தெரியாது. அது தெரிய வேணாம், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை.
இந்த படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. ஓகே சார். இந்த 15, 16, 17 15, 16, 17, 18 இந்த நிதி ஆண்டுகள்ல தன்னுடைய வருமானமா அவர் வந்து தன்னோட அஃபிடவிட்ல பதிவு பண்ணியிருக்காரு. தொகை எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. 15, 16ல 34 லட்சத்தி சொச்சம். ஓகே சார். 16, 17ல 4.5 லட்சம். கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 38 லட்சம் சொத்தம், 39 லட்சம் ரவுண்டா வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இத்தனை படங்களுக்கு வருவாய் வெறும் 36 லட்சம், 39 லட்சம். சரி, அது கூட பரவாயில்ல. வாட்டர்மெலன் ஸ்டாருக்கே ஒரு படத்துக்கு 5 லட்ச ரூபா தராங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு அதோட கம்மியாக கொடுத்துருக்காங்க. சரி, சிறந்த நடிகர். இவ்வளோ வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படிங்க அவ்வளோ பெரிய கார் வந்தது? இதே யாரும் கேட்கல. ஏன்னா கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஆளுங்க அவங்கள கேட்கல. இப்படி ஊழல் பண்ணுற யாரையும் நம்ம யாரும் கேட்கல. ஆனால் நேர்மையாளர்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 2020 திரும்ப ஒரு ரைடு நடத்தி விஜய் சார் வீட்டில் பார்த்துட்டு இங்கே வருமானத்துக்கு அதிகமாக எந்த சொத்தும் இல்லை, யாரும் ஊழல் பண்ணலை, வருமானத்தை வரியை ஏய்க்கல, எல்லா லெட்டரும் க்ளீனாக இருக்குன்னு சொல்லி க்ளீன் ஷீட் கொடுத்துட்டு போனது தான் 2026 நடந்த நெய்வேலி இன்சிடென்ட். க்ளீனாக இருக்கிற ஒருத்தர் மேலே உங்களால் இவ்வளோ அபாண்டம் சொல்ல முடியும்னா இவ்வளோ ஊழல் பண்ணுறவங்க மேலே எங்களால் எவ்வளோ சொல்ல முடியும்? கேட்கறதுக்கு நல்ல தலைவர்கள் இல்லைன்னு இவ்வளோ நாள் பண்ணீங்க, இப்போ வந்துட்டாரு கேட்பார், அவ்வளோதான். பல கருத்துக்களை தெளிவாக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி மேம்.